வெளிப்படுத்துகிற விசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் இருந்து மனம் திரும்ப. இது உலகத்தானுக்கு சொன்னது கிடையாது. உலகத்தில் இருக்கிற பாவிகளை போய் கடிந்து கொள்ளு ஜாக்கிரதையாருன்னு சொன்னது கிடையாது. ஏன்னா அதில் 22 வாசிச்சு பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது என்றார். அப்ப இது யாருக்கு சொல்றாரு? சபைக்கு, சபையில் உள்ள ஆட்களுக்கு சொல்றாரு. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. அப்ப கடிந்து கொள்ளுன்ற வார்த்தை கெதிரிஸ்தினேன், கன்னடா பைபிள்ல கெதிரிஸ்தார்ன்றார். அப்படின்னா என்ன? பயன்படுத்தி காமிக்கிற. ஒழுங்கா அந்த வழிக்கு வந்துடணும். நீ உனக்கு அது நல்லது இல்லை, அதனாலதான் அந்த வேலையை நான் செய்ய வேண்டியதா இருக்கு, கை வைக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அவர் அன்புக்கூறு நேசிக்கிறவர்கள் எவர்களோ, சொல்லுங்க நேசிக்கிறவர்கள் எவர்களோ. இப்பவும் உங்களுக்கு சொல்றேங்க, அவங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், நீங்க அனுமதிக்கலன்னு சொன்னா கர்த்தர் அந்த வார்த்தை உங்க வாழ்க்கையில் இடைப்படவே மாட்டார். அவர் அன்பு கூறுறார், அதனாலதான் அவர் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். ஏன்னா அவரே சொல்றாரு, வாசித்து பாருங்க. அதுக்கு அடுத்த வசனம் சூப்பரா பாருங்க. 19:20 இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவரிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம். எப்போ? நேசிக்கிறோன் எவனோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாய் மனம் திரும்பி. இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். நீங்க சரியாகணும்ன்றத விரும்பி உங்க அனுமதிக்காக கேட்கிறாராம். ஆண்டவரே கரெக்ட், நான் திருந்தணும்னு நினைக்கிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவர் வெளியே வரணும்னு நினைக்கிறேன். கரெக்டா சொல்றாரு. இதோ வாசப்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவன் கூட போய் அமர்ந்து போஜனம். விசுவாசிக்கிறீங்க? அப்ப கத்துக் கொடுக்கிறது மாத்திரம் இல்ல, உங்களுடைய சுயாதீனத்தையும் அவரால் மீறவே முடியல. உங்களுடைய அனுமதிக்கும் அவர் காத்து இருக்க வேண்டியது. ஏன்னா அதான் அன்பு. எனக்கு என்ன அனுமதிச்சு காமி, நான் உங்க கூட உட்கார்றேன், நான் உனக்கு சொல்லித்தரேன், உனக்கு போஜனம் உங்க கூட போஜனம் பண்றேன். எவ்வளோ அருமையான வார்த்தைகள் பாருங்க. அப்போ கர்த்தர் சில நேரத்தில் இதெல்லாம் செய்யறாரு, நம்ம வாழ்க்கையில் செய்யறாருன்னா ஒன்று தெரிஞ்சுங்க, அவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார், அவ்வளோதான். ஏமே சொல்லுங்க, தகப்பனை போல சொல்லுங்க, நம்முடைய பிரயோஜனத்துக்காக சொல்லுங்க. அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாது சொல்லுங்க, அவர் சிட்சிக்கும் போது அது அற்பமாக எண்ணாது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. அப்போ கர்த்தர் சொல்லித்தராரு, கடிந்து கொள்றாரு, போதுகிறாரு, நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, நம்மளை உயர்த்த பார்க்குறாரு. கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற திட்டங்கள் நோக்கங்கள் இந்த பூமியில் நிறைவேறணும்னு நினைக்கிறாரு. சொல்லுங்கள், உங்களுக்கு நிறைய நோக்கம் இருக்குது. எத்தனை பேர் தெரியும்? சொல்லுங்கள், எனக்கு நிறைய நோக்கம் இருக்குது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு நிறைய நோக்கம் இருக்குது. ஏமே உங்கள் சந்ததி, சந்தானம், பிள்ளைங்க, தலைமுறைகள் எல்லாத்தையும் பார்க்க விரும்புகிறாரு. சின்ன சின்ன காரியங்களை நம்ம விடும்போது பாருங்க, அது நாளைக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு. சவுல் மாதிரி அன்னைக்கு விட்டா அதுக்கப்புறம் அது பெரிய டீல் பண்ண வேண்டியதாகிடுது. யோசிச்சு பாருங்கள், ஆபிரகாம் மாதிரி சொல் பேச்சு கேட்டு அங்கேயே விட்டுறதா பிரச்சனையே கிடையாது. அதுக்கப்புறம் பெரிய மன நொந்துக்கிறான், வியாகுலப்படுறான், கஷ்டப்படுறான். ஆனால் கர்த்தர் கை விடல பாருங்க. அவர் ஆபிரகாமோடு பேசி, அப்படியே ஒரு 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கிறார். ஆதியாகமம் 13 அவர் ஆபிரகாமோட பேசி, நீ எழுந்து நட, எம்மட்ட நடக்கிற அம்மட்ட நான் உனக்கு தரேன், உன் கண் காணுகிற தேசத்தை நான் உனக்கு தரேன். திரும்ப அவனை உற்சாகப்படுத்தி அவனை கொண்டு போறாரு. ஏன்னா சில நேரத்தில் நமக்கு நம்ம வாழ்க்கையில் அப்படி போகும்போது அனுமதிச்சாதான் கர்த்தர் காரியத்தை ஒழுங்காக்கி காமிப்பார். ஏமே சூப்பராக்கி காமிப்பார். நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. கர்த்தர் நீங்க எதெல்லாம் நீங்க உபத்திரவத்தில் கடந்து வந்தீங்களோ அதெல்லாம் டபுள் அத்தனின் ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றி காட்டுவார். எதெல்லாம் உங்களுக்கு வேதனையா இருந்துச்சோ அதெல்லாம் நீக்கி போட்டு கர்த்தர் சீரு சிங்காரித்து அநேக கண்களுக்கு ஆச்சரியமான வகையில் அதை உருவாக்கி காமிப்பார். எத்தனை நம்புறீங்க அதை? அதனால சங்கீதக்காரன் சொல்றான், பரவாயில்ல, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, பரவாயில்ல, ஆனா நீர் எனக்கு போதியும். உடைய பிரமாணங்கள்னால நான் மேலே வருவேன், அதை ஜெயிப்பேன். உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்றேன், நான் நீர் எனக்கு போதியும், என்னை விட்டுறாதீங்கன்றான். நான் உபத்திரவப்பட்டது நல்லதுன்னு அங்கே தான் எழும்பி நிற்கிறான். அப்போ கடவுளுடைய வார்த்தை பாருங்க, நம்மளை அழகாக்கி காமிக்குது. ஏமே ஹல்லேலூயா.